குபேரனுக்கு தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும். குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு இடைவிடாமல் செய்து வர குடும்ப முன்னேற்றம் ஏற்படும். திருமலை வெங்கடாஜலபதிக்கு வெண்பட்டு அணிவித்து வழிபட செல்வம் சேரும். துளசி பாடம் அமைத்து தொடர்ந்து அதனை பூஜை செய்து வர தீமைகள் நீங்கி நன்மை உண்டாகும். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து அதனை வீட்டில் தெளித்திட சொர்ண லாபம் கிட்டும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி கொண்டு முருகனை வழிபட்டால் காரிய தடை நீங்கி வளம் பெருகும். ஏகாதசியில் பெருமாள் பாதம் வரைந்து அச்சரித்து வழிபட பூமி லாபமும் செல்வ வளமும் கிட்டும். கோவிலில் லட்சுமி மீது வைக்கப்பட்ட தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பட்டியில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும். சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல் 5 மடங்கு நம்மிடம் வந்து சேரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் நெற்றியில் இட்டு வர பணம் வரும். வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அச்சிக்க தனலாபம் கிட்டும். ஐஸ்வர்ய லட்சுமி படத்தினில் வாசனை திரவியம் தடவி பணப்பையில் வைக்க பணம் ஆகர்ஷணம் ஆகும். ஸ்ரீ லட்சுமி குபேர சதநாம சோஸ்திரத்தினை தீப தூப ஆராதனையோடு கூறிவர அஷ்ட தரித்திரம் நீங்கி தனலாபம் பெறலாம். கனகதாரா சோத்திரத்தினை தினமும் கூறியும் கேட்டும் வர பணம் கிடைக்கும். மகாலட்சுமிக்கு பச்சை பட்டினை அணிவித்து வணங்க பணம் சேரும். கற்பக விநாயகரை 1008 அருகம்புல் கொண்டு மகா சங்கடஹரா சதுர்த்தியில் அச்சிர்த்து வணங்கினால் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி தனலாபம் கிட்டும். பச்சை பட்டுடுத்திய லட்சுமி படத்தை வாசலில் மாட்டி தினமும் தூபம் காட்டி வர அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வசமாகும். செல்வத்துக்குரியவள் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தினமும் வழிபடவும் 24 வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும். தினமும் லட்சுமி குபேரரை மனதார வழிபட பணம் தடையின்றி கிடைக்கும். வியாழன் அன்று குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செல்வ பலம் சேரும். வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஓரையில் சுக்கரன் மகாலட்சுமி இருவரையும் மல்லிகை மலர் கொண்டு 33 வாரம் வழிபட செல்வம் கிடைக்கும். செந்தாமரையில் அமர்ந்துள்ள அஷ்டலட்சுமி வழிபட பணம் கிடைக்கும். ஆந்தையை தினமும் வழிபட பணம் கிடைக்கும். ஜோடி கழுதை படம், ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் கிடைக்கும். அடடா, இதையெல்லாம் செய்து பார்த்து விட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்றால் அது உங்கள் கர்மா. சிறிய உதாரணம், குழந்தைகள் கீழே விழுந்து விட்டால் மீண்டும் எழும், மீண்டும் விழுந்து விட்டால் மறுபடியும் எழும் அல்லது முயற்சியாவது செய்யும். அதே போல்தான் நாமும் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.